என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஃபினோலெக்ஸ்லையும் டூப்ளிகேட்டா? அட போங்கடா டேய்! அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலோட முக்கிய நோக்கமே ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்கணுன்றது மட்டும்தான். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஃபினோலெக்ஸ் கோல்டு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயர் இழுத்துட்டு ஸ்லீவ் எடுக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு ஒயரோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கஸ்டமர் கஷ்டப்பட்டாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரிஜினலுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம கடைக்கு ஷாப்பில் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு உண்டான காசை கண்டிப்பாக கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா. நீங்கள் வந்து டூப்ளிகேட்டை கொடுத்துட்டு ஒரிஜினலுக்கு உண்டான அமௌண்ட் வாங்கினீங்கன்னா, அதுக்கு உண்டான பிரதிபலன் நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். தயவுசெய்து ஒரு பேரை வச்சு பிராண்ட் ஆகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேரை வச்சு அதில் வேணால் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபினோலெக்ஸ்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இன்றைக்கி யாரை கேட்டாலும் ஃபினோலெக்ஸில் டூப்ளிகேட் வந்துடுச்சு, டூப்ளிகேட் வந்துடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தயவுசெய்து நல்ல பொருளை வீங்க. ஏன்னா உங்களவே கடைக்காரங்களவே ஏமாற்றி பொருளை விற்றுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் வைக்காமல் நல்ல பொருளை வாங்கி உங்கள் உழைப்பில் உட்காந்து சாப்பிடுங்க. அந்த சுகமே தனியாக இருக்கும். நம்ம உழைப்புக்கு உண்டான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.